நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மாவட்ட தலைவர் புஷ்பராணி தலைமையில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்க கூட்டமைப்பின் சார்பில் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் லதா தெரிவிக்கையில், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தலின் போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவி ஊழியர்களை நிரந்தரமாக அரசு ஊழியராக மாற்றி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்றும், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி 10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரை பணிக்கொடையாக வழங்கப்படுவதாகவும், பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அகவிலை பணியுடன் கூடிய ஓய்வு ஊதியம் வழங்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதிகளை முதல்வர் இதுவரை எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். மேலும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகளைப் போலவே மே மாதம் முழுவதும் அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் எனவும், ஊழியர்கள் பணி சுமைகளை குறைக்கும் விதமாக 5G செல்போன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷம் எழுப்பியவாறு சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் உமாராணி, அங்கன்வாடியின் கூட்டமைப்பின் சங்கத்தின் மாநில துணைத் தலைவி சுஜாதா, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சந்திரசேகர், மாவட்ட பொருளாளர் லூர்துசாமி, மாநில துணைத் தலைவர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.